இதில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு வந்து இன்லெட் அவுட்லெட் அப்படிங்கிறதுக்கு இதுதான் வந்து இன்லெட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அறை, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் உள்ள ஒரு அறை இருக்கும் இதுக்குள்ளே. அப்புறம் அவுட்லெட் அந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் தான் வந்து அவுட்லெட்டுங்க. இது வழியாக அவுட்லெட்டு, இது அது வழியாக வாட்டர் தான் வரும், இதுக்குள்ளேருந்து வாட்டர் தான் வரும். இதனுடைய திக்னஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதானுங்க திக்னஸ் பாருங்கள். இது ஒரு 3 இன்ச்சு திக்னஸில் இருக்குது, நல்லா ஹெவியாகவே இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்லெட்டில் உங்களுக்கு கழிவுகள்லாம் வந்துருச்சுன்னா அந்த கழிவு வந்து உள்ளேயே தான் நிற்கும், வெளியே வராது. ஏன்னா இதில் வந்து 2 அறைகள் இருக்குது. இந்த 2 அறையிலையுமே தாண்டி லாஸ்ட் ஒரு அறை இருக்குது. இந்த அறையில் வந்து தண்ணி மட்டும் தான் வரும். இதிலிருந்து ஓவர்ஃப்ளோ தண்ணி வந்து வெளியே வந்துடும். வெளியே வந்து பார்த்திங்கன்னா சோக் பிட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 ரிங்கில் தான் தயாரிச்சிருப்போம். இந்த 4 ரிங்கை வச்சு அதுக்குள்ளே தான் வந்து அதிலிருந்து வர்ற ஓவர்ஃப்ளோ வாட்டர் வந்து வெளியே வரும். அந்த வெளியே வர்ற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிச்சிலையோ இல்லை வேறு ஏதாவது பூந்தோட்டத்துக்கு அந்த மாதிரியெல்லாம் விட்டுடலாம். அதில் வந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது.